இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சில அளவு தேங்காய் சில்லி எடுத்துருக்கிறேன், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி குருணை சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் பார்த்து கடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பலர் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1 நிமிஷம் வதக்கினா பிறகு 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மசாலையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு இதில் 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லிச்செடியும் சேர்த்துக்கிட்டு நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ 6 மணி நேரம் பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா 3 விசில் வச்சு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் உள்ள தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இந்த பட்டாணியும் சேர்த்துக்கிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா போதுங்க.